கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசிரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் நம்முடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், சின்ன வயதிலிருந்து செய்யாதே என்கிற காரியங்களை நாம் செய்வோம். தொடாதே என்றால் தொடுவோம், பார்க்காதே என்றால் பார்ப்போம். அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொரு காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களை நாம் கவனிக்கும் பொழுது நாம் மீறுதல்கள் அல்லாது ஒவ்வொரு காரியத்தை மீறுவது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஒரு காரியங்களை மீறி செய்வது நம்முடைய வழக்கமாகவே மாறிவிட்டது. அநேக இடங்களில் இதுக்காக நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, நல்லவைகளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது நல்ல பழக்கங்களை கொண்டு வர்றது கடினம். கெட்ட பழக்கங்கள் தானாகவே அது ஈஸியாக நம்ம விரும்பாவிட்டாலும் அது நம்ம இடத்துல வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் வேடு சொல்கிறது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மேல் விட பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். அருமையானவர்களே, எல்லாரும் தன் வழியில போயிட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு வழி இல்லையா? அருமையானவர்களே, பாவத்தின் வழியிலே, சாபத்தின் வழியிலே, அக்கிரமத்தின் வழியிலே, அருமையானவர்களே, ஆண்டவர் வெறுக்கிற வழியிலே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் கடந்து போறோம். ஆனா கர்த்தரோ நாம் எந்த வழியில போனோமோ அதுக்கான சம்பளத்தை இல்லையா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அருமையானவர்களே, அந்த பாவத்தின் சம்பளமாய் இருக்கிற இல்லையா மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே அதுக்கு விலைக்கரையமாக கொடுத்தார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே வழி தப்பி திரிந்து கொண்டிருந்த நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்தார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்கள், அதை ஒவ்வொரு நாளும் நாம் எண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் இந்த வழியில போனோம், அது நிமித்தம் நாம் இந்த பாவத்தின் வழியில போனதுனாலே, நாம் கர்த்தரை விட்டு அலைந்து திரிந்ததுனாலே ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக அவமதிக்கப்பட்டார், நமக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் வருகையும் நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்திருந்தோம். கர்த்தரோ நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை, அருமையானவர்களே, நான் வேறு சொல்லு ஐயா, இயேசப்பா சொல்றார் இல்லையா யோவான் 10 நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி, கூலிக்காக மேய்க்கிறவன் ஓனாய் வருகிறதை கண்டு விட்டு ஓடி போகிறான். ஆனா நல்ல மேய்ப்பனோ, சொந்த மேய்ப்பனோ ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், போராடி ஜீவனை கொடுத்து அதை மீட்கிறான் என்று சொல்லி, மீட்டு விடுகிறான் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நம்மை விட்டுட்டு போகாம, நம்மை அருமையானவர்களை விட்டுட்டு ஓடி போகாம, அருமையானவர்களே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை பிரியமாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்மை மீட்டு கொண்டார். அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார், பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, ஆகையினால இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையினால இன்றைக்கு நாம் எல்லாரும் வழி தப்பி போயிருந்தோம். கர்த்தரோ நம்முடைய மேய்ப்பராயிருந்தார். கர்த்தர் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும் என்று சொல்லி. ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருந்து ஆடுகளைப் போல இல்லையா வழி தப்பி அலைந்து திரிந்திருந்த நம்மை, அவனவன் தன் தன் இஷ்டத்துக்கு அலைந்து திரிந்திருந்த நம்மை ஆண்டவர் அழகாய் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். அருமையானவர்களே, நமக்கான ஆசீர்வாதத்தை, நமக்கான மீட்பை, ரட்சிப்பை, நித்திய ஜீவனை அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து நமக்கு கொடுத்தார். ஆக எல்லாவற்றையும் குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஐயோ, வேலை இல்லையே, வீடு இல்லையே, சுகம் இல்லையே, வசதி இல்லையே, வருமானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னார், மரியாதை பார்த்து அந்த மரியாதையுடைய குணாதிசயங்களை மார்த்தாளிடத்தில் சொல்லும் பொழுது, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று சொல்லி. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே, ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் யோசித்து பாருங்கள். ஆக இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வழி எங்கெங்கேயோ, ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், தேவ சமூகத்துக்கு நேராய், கர்த்தருடைய வீட்டுக்கு நேராய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் நம்மை திருப்பினார். ஆக கர்த்தர் தாமே இன்னைக்கு நமக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து, இரட்சகராயிருந்து நம்மை மீட்டு நடத்துவாராக. God bless you.